ஹாய் மக்களே சேனல்லேருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 4th கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4th கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் டைப்பில் எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பின் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா லாப்ஸ்டர் ஹூக் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு ஜம்ப் ரிங் வந்து எடுத்திருக்கேன். பேர்ல் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6mm பீட்ஸ். இதில் வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலரும் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டுமே எடுத்திருக்கேன். முக்கியமாக இந்த 2 டூல்ஸும் வேணும். ஒன்று வந்து கட்டரு, இன்னொன்று வந்து நோஸ் பிளேயர். இது ரெண்டுமே வேணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் பின் வந்து எடுத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஹெட் பின்லேயுமே இதே மாதிரி 2 கலரில் பீடு பேர்ல் பீடு நம்ம வந்து கோர்த்து எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனி கலர்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இதோட எட்ஜஸில் நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணணும். எவ்வளோ எட்ஜில் உங்களால் வந்து இதை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். லைட்டாக வந்துட்டு ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்துட்டு பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேப் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்போ தான் இன்னும் அவுட்புட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டிசைன் வந்து இன்னும் ப்ராப்பராக தெரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம ஜிக்ஸாக் டைப்பில் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ நான் இதை வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட், இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வர மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொடுக்கணும். இதே மாதிரி வேறு கலர், ஃபஸ்ட்டு க்ரீன், அடுத்து வந்து பிங்க்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அண்ட் இந்த எட்ஜஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரியே ஆப்போசிட் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட்டு, அடுத்த ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம் இல்லையா. இப்போ திரும்பவும் இந்த இடத்துலேருந்து இந்த டேரெக்ஷனில் கொடுக்கணும். இங்கே பிங்க் வந்து கொடுத்ததுனால இப்போ அடுத்து திரும்பவும் க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். இதே மாதிரி தான் இந்த ஐபினோட நம்ம வந்து இப்படி மடக்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடு கூட போய் இருக்கணும். அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் கொடுக்குறீங்கன்னா அடுத்த டைம் ரைட் கொடுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அது வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுக்கணும். ஆப்போசிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்ஷன்லேருந்து விட்டுறேன். இப்போ இந்த இடத்த திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டு ரைட்டு க்ரீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கும் போது தெரியாது. கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். திரும்ப லெஃப்ட் டு ரைட். இப்போ நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து இதில் 1, 2 நம்ம போட்டோம் தெரியலையே பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு செயின் ரோப் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பாதி டிசைன்ஸாவது நம்ம கவர் பண்ணால் தான், பாதி லென்த் வரைக்கும் கவர் பண்ணால் தான் இந்த பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இதே சேம் பேட்டர்னில் தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு டைமும் வந்துட்டு கீழே வச்சு பார்க்கணுன்னு கிடையாது. லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே, ஸோ எந்த சைடு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா இது வழியாக உங்களுக்கு நம்ம போடுற ஹெட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில வந்து விழுந்துரும். ஸோ அதனால் கேப்பே இல்லாமல் அதை வந்துட்டு சுற்றி வச்சுக்கோங்க.
டூல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கையில் வந்து பட்டுரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறைய கஸ்டமருக்கு பிடிக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வரோமோ அந்த அளவுக்கு அதுக்கான டிமாண்டு வந்து வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேக் பண்ண டைப்பே வந்து அகெயின் நம்ம அதையே பண்ணிகிட்ருக்கோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து அது மூலமாக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா. ஸோ அதனால் புதுசு புதுசாக எவ்வளோ க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. ஸோ நம்ம வந்து இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு லென்த்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஹேண்டுக்கு. ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வைங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ நம்ம ஹாஃப் தான் செஞ்சுருக்கோம். இன்னும் ஹாஃப் தேவைப்படுது. அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் இதே மாதிரி மேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட லாப்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே இந்த ஆப்போசிட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து தாராளமாக எவ்வளோ வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். டிசைன் நமக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த லாப்ஸ்டர் கொடுக்குற இடத்துலையும் ஜம்ப்ரிங் கொடுக்குற இடத்துலையும் நிறைய கேப் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் இருக்கும் இல்லையா ஹோலை, அந்த ஹோலை வந்து இது உள்ளார விட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இந்த இடத்துல ஜம்ப்ரிங் எதுவும் கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐபின் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெட்பின் கொடுத்துட்டோன்னா ஒரு எட்ஜ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நமக்கு 2 எட்ஜஸ்மே வந்து வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐபின் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐபினில் வந்து இந்த ஐபினில் இந்த ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு போட்டுக்கலாம். பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பீடு எதுவோ அதில் தான் இதை போடணும். பீடுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அது அதை விட்டு வெளில வரக்கூடாது, அதுக்காக தான். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபுல் லென்த்துக்குமே இது கொடுத்துட்டதுனால இவ்வளோ கேப் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஜம்ப்ரிங்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜம்ப்ரிங் வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் ப்ரேஸ்லெட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் கலர் குடுக்கலாம். இதில என்ன கான்செப்ட் அப்டின்னா, இந்த பீடுக்கும் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ற இடத்துக்கும் நடுவுல கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணும். நான் 3 பீட்ஸ் வந்து குடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கேப் இல்லாம அது அந்த அளவுக்கு சரியா வரல. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட்ல குடுக்குற ஐபின் வந்து இந்த பீடோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.